வணக்கம் நேர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அன்பான சிங்கர் கிறிஸ்டோபர் ஸ்டான்லி. வெல்கம் டு கிச்சி அண்ட் த யூகி சீரீஸ். திஸ் இஸ் a 12 days course of ukulele. How to learn ukulele with the Christopher Stanley of the Kichi. Okay, so I hope you guys practiced yesterday or இந்த போன வீடியோ பார்த்துட்டு எஸ்டர்டேயோ நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்களோ இல்லை பின்னாடி பார்க்குறீங்களோ எனக்கு தெரியல. ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா இது வந்து இம்பார்ட்டண்ட், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். சப்போஸ் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் இட்னா அடுத்த எக்ஸசைஸ் வந்து இதுலேயே வாசிட்டு கீழே போய் மேலே வந்துட்டு இங்கே வந்து முடிக்கும் போது திருப்பி அடுத்த ஃப்ரெட்டுக்கு போயிட்டு sorry but this is the exercise. You have to do this, very very important. இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாம், எவ்வளோ தூரம் வாசிக்க முடியுமோ வாசிங்க. இது இஸ் ஜஸ்ட் டு கெட் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். உங்கள் ஃபிங்கர்ஸை வந்து இந்த ஃப்ரெட்ஸில் கம்ஃபர்டபுள் காக்கிறதுக்கான ஒரு விஷயம். And now it's the Kitchi and the Yuki. He makes it sound so easy. Are you ready? இன்னியோட லெசன் என்னன்னு பார்த்தோம்னா tabs எப்படி படிக்கிறது. ஓகே, இது மட்டும் கிடையாது. அஃப்கோர்ஸ் we are going to learn one finger exercise, the chord, but tabs. ஓகே, tabs படிக்கும்போது இப்படி தான் பார்ப்பீங்க. ஓகே, நீங்கள் அந்த இங்கே தெரியும் பாருங்கள், அது கூட பார்த்தீங்கன்னா இதுதான் G, C, E, A. ஓகே, G, C, E, Aன்ட்டு உங்களுடைய tabsலையும் அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் and then when you are doing your என்னது ஷீட் மியூசிக்கு இப்படி வரும். ஸோ அதில் என்ன ஆகும்னா நீங்கள் GCEA இருக்குல்ல, அது ஆக்சுவலாக அப்படியே கீழேருந்து வரும். GCEAன்ட்டு கீழேருந்து வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட் இஸ் யுவர் tabs லேர்னிங். ஓகே, ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு கார்டு. எல்லாருக்குமே யூக்குலேலி எடுத்தாலுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச கார்டு தான். ஒரே ஒரு ஃபிங்கரில் சி வாசிடலாம். ஓகே, ஸோ சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா தேர்ட் ஃப்ரெட். ஓகே, தேர்ட் ஃப்ரெட், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங், யூஸ் யோர் தேர்ட் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர். ஓகே, இதுக்கு தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ this is how you play. ஸோ என்னடா ஒரே ஒரு கார்டுக்காக வந்து நீ வந்து இவ்வளோ பெரிய வீடியோ போட போறியான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபிங்கரில் வச்சு நிறைய கார்ட்ஸ் வாசிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு தேவையான ஒரு கார்ட்ஸ்னால் வந்து சி, அப்புறம் ஏ மைனர். ஓகே, இதோட வந்து நிறைய கார்ட்ஸு இருக்குது. ஸோ இந்த சிலேயே நம்ம ஒரு ஃப்ரெட்டு முன்னாடி போனோம்னா சி மேஜர் 7 சொல்லுவாங்க. அதே வந்து இது சொன்னாக்கா C7 சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் இருக்குது. உங்களுடைய ப்ராக்டிஸ் என்னன்னா நம்மளுக்கு வந்து இந்த சி நோட் இருக்குல்ல, இந்த கார்டு இருக்குல்ல, அது வந்து கிளியராக கேட்குறது தான் உங்களுடைய ப்ராக்டிஸு, ஹோம்ஒர்க்கு. ஸோ இப்படி பண்ணாக்கா கிளியராக எல்லா ஸ்ட்ரிங்கும் கேட்கணும். அப்படி கேட்கக்கூடாது, இல்லை இப்படி கேட்கக்கூடாது. ஃபுல்லாக ஒரு நோட்டும் ஒரு ஸ்ட்ரிங்கும் ஒரு நோட்டும் ஃபுல் சி கார்டாக தெரியணும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோம்னா த கிட்டார் கார்ட் tabs அண்ட் ஆல்சோ த ஷீட் மியூசிக். ஓகே, சாரி ஷீட் மியூசிக்கா, கரெக்டு. ஷீட் மியூசிக்கில் வந்து கிட்டார் tabs வந்து எப்படி வரும்ன்றது வந்து இப்படி தான் வரும். G வந்து கீழே இருக்கும், அப்படியே மேலே போகிறது, அண்ட் tabs வந்து G இங்கே இருக்கும், இப்படி போகிறது தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா என்ன படித்தோன்னா நம்மளுடைய தேர்ட் ஃபிங்கரில் ஃபர்ஸ்ட் கார்டு சி கார்டு, அண்ட் யுவர் செகண்ட் ஃபிங்கர் ரிங், த மிடில் ஃபிங்கரில் செகண்ட் ஃப்ரெட்டில் இதுதான் ஏ மைனர். ஓகே, ஸோ ரெண்டு கார்டு இம்பார்ட்டண்ட்டான கார்டு கற்றுக்குறோம். ஸோ சி அண்ட் ஏ மைனர், இதை வந்து மாற்றி வாசிக்க பாருங்கள். சத்தம் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த கார்டு மட்டும் தான், ரெண்டு கார்டு மட்டும் தான் கேட்கணும்.
That's all guys, we are done for today's class. Please ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆகும். இந்த மாதிரி ஒரு கார்டையும் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண. ஸோ I am done for today. I hope you guys enjoyed this class today. சப்போஸ் உங்களுக்கு வந்து இது செட் ஆகலைன்னா முன்னாடி இருக்கிற வீடியோ போய் பாருங்கள், அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டியும் திருப்பி பார்த்தீங்கன்னா தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ஹோல் திங். ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு முடிச்சுக்கலான்னு பார்க்காதீங்க. கண்டிப்பாக போய் திருப்பி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நம்மளுடைய அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா we are going to talk about strumming. ஓகே, டிஃப்ரெண்ட் கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் பார்க்கலாமா? ஸோ அதுதான் நம்ம வந்து we are going to see. ஸோ மறக்காமல் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனை தொற்று விட்டுருங்க இல்லை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஸோ தட் யூ வில் கெட் ஆல் த நோட்டிஃபிகேஷன்ஸ் தட் ஐ கீப் அப்லோடிங். Okay, so this is me, Christopher Stanley, signing off with the Kichi and the Yuki series. I will see you guys in another video. Until then, ciao. It's the Kitchi and the Yuki, he makes it sound so easy.